السلام عليكم ورحمة الله وبركاته. பின்னுங்க சத்தமா பதில் சொல்லுங்க. الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்பியா வகுப்புகளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மார்க்க மஜ்லிஸ்களில் நாம் உட்காரும் பொழுது, ஏன் அதற்காக வேண்டி நாம் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, அதை தேடுவதற்கு, அதில் அல்லாஹு தஆலா என்னென்ன நன்மைகளை, இம்மை மறுமையுடைய ஹைறுகளை, நன்மைகளை நமக்கு வாக்களித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும், நன்மைகளையும், அஜ்ருகளையும் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யணும்? ஆதரவு வைத்தவர்களாகத்தான் நாம் உட்காரணும். இடக்கிற நம்ம உள்ளத்தில் அப்படி வரணும். 1 மணி நேரமாக நம்ம உட்கார்ந்துட்டோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் இதற்குரிய கூலிய எனக்கு தரணும் என்ற எண்ணம் என்ன செய்யணும்? உள்ளத்தில் ஓடிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் என்ன இருக்கு? 2 பாடம் முடிஞ்சால் அடுத்தது என்ன? அசர் தொழுகைக்கு முன்னால சாப்பாடு என்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கும். அது எனக்கு தான், அவங்களுக்கு தான். அது மாதிரி என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கும். அல்லாஹ் இம்மை மறுமையுடைய அஜ்ருகளை, கூலிகளை நமக்கு நிரப்பமாக தருவான், தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, இதை நினைவுபடுத்தியவனாக நம்ம இன்றைக்கு தெரிவு செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறிய தொகுப்பு நம்ம பிடிஎஃப் அனுப்பினோம். சில பேர் என்ன செஞ்சுப்பீங்க? பிரிண்ட் எடுத்துருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க என்ன செய்யுங்க? நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ஹைர். அதாவது சலாசூன ஃபாயிதா ஃபி தலபில் இல்ம், ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிலஹுல்லா அவர்கள் தொகுத்த ஒரு தொகுப்பு நூல் தான் இது. கல்வியை என்ன விதத்துல? மார்க்க கல்வி. அவங்க எதை சுற்றி காட்டுறாங்கன்னு சொன்னால் மார்க்க கல்வியா? மார்க்க அறிவை, கல்வியை தேடுவதில் உள்ள 30 பயன்கள், அதுதான் இந்த நூலுடைய தொகுப்பு. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் என்ன மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள் தான். துல்லாபுல் இல்ம், தலபத்துல் இல்ம். நம் அனைவரும் யார் தான்? தாலிபுல் இல்ம், துல்லாபுல் இல்ம். மார்க்க கல்வியை தேடக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணும் தான். ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அவன் நம்ம எல்லாரும் என்ன யாரு தான்? மாணவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இங்கே இது முதலாவது இந்த வகுப்பு மட்டுமல்ல, நம்ம தர்பியாக்களாக இருக்கலாம், மார்க்க வகுப்புகளாக இருக்கலாம், பயான் நிகழ்ச்சியாக இருக்கலாம். நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா நம்ம என்ன செய்யக்கூடாது? வந்தோம் கேட்டோம் அப்படி போயக்கூடாது. நம்ம இன்னொரு ஒரு எண்ணம், ஒரு உறுதி இருக்கணும் என்று சொன்னால், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை என்ன செய்யணும்? அதிலிருந்து நம்ம செயற்படுத்தணும், அதிலிருந்து பயன் பெறணும். நாம் பயன் பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஷேக் அவர்கள் இந்த நூலை அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத் ஆரம்பிக்கிறார்கள். ஃபஹாதிஹி ஃபவாயிது வ குலாசாத் மஜ்மூஆ ஃபி தலபில் இல்ம். இந்த தொகுப்பு என்பது கல்வியை தேடுவதில் உள்ள ஒரு அந்த நன்மைகள், பயன்கள் சம்பந்தமான சுருக்கமான ஒரு தொகுப்புன்னு சொல்கிறார்கள். அஸ்அலுல்லாஹ ஐயன்ஃப அபிஹா வ ஐயஜ்ஸிய ஹைரன் குல்ல மன் ஷாரக வ ஆன ஃபி இதாதி ஹாதிஹில் மாதா வ நஷ்ரிஹா. அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹு தஆலா அவர் துஆ செய்கிறாங்க, இதன் மூலமாக பயனளிக்க வேண்டும். அதே போன்று இந்த தொகுப்பு, இந்த நூலில் யாரெல்லாம் கூட்டு சேர்ந்தார்களோ, உதவியாளர்களாக இருந்தார்களோ, அதே போன்று யாரெல்லாம் இதை கற்று
கற்றுக்கொள்வார்களோ, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களே நஷர் என்று சொன்னா மற்ற மக்களுக்கும் எத்தி வைப்பார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை வழங்கட்டும் என்று துவா செய்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நூலை படிக்கும் பொழுது இந்த துவா இருக்கணும். இந்த துவா நம்மிடத்தில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது அப்ப என்ன தலைப்பு சொல்லுங்க நூலுடைய? கல்வியை தேடுவதில் உள்ள 30 பயன்கள் சொல்றாங்க. ஏராளமான பயன்கள் இருக்கு. அல் குர்ஆன், ஹதீஸ், அதனுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது அது சொல்ல முடிய அந்த அளவுக்கு பயன்கள் இருக்குது. ஆனால் சுருக்கமான 30 பயன்களை சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கு வகுப்புல ஒரு 40-45 நிமிஷத்துல எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அன்புக்குரியவர்களே, ஹைர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த முதலாவது பயன் ஃபாயிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன அதாவது மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள், அப்படியே இல்லையா? அதுல ஏதாவது யாருக்கு டவுட் இருக்கா? பின்ன சொல்லுங்க. இல்ல. சரி, நான் என்ன கேள்வின்னு சொன்னா, மா ஹுவல் இல்மு ஷரஈ. உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. இப்போ நீங்க மாஷா அல்லாஹ் மார்க்க வகுப்புகளுக்கு வாரீங்க, தொடர்ந்து கலந்து கொள்றீங்க. ஒருத்தர் ஒரு நண்பர் கேட்கிறாரு, அல்ல உங்கள்கிட்ட அறிய வேண்டிய ஒருத்தர் கேட்கிறாரு, மார்க்க கல்வி என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இதுல நீங்க அந்த பதில் சொல்லுங்க. வலது பக்கம் இந்த அஷ்ரஃப் கால் அல்லாஹு கால ரசூலுல்லா. என்ன கருத்து? அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவைகள். இது ஒரு சிறந்த பதில். நடுப்பகுதியில் குர்ஆன், அல் குர்ஆன், ஹதீஸ், சுன்னான்னு சொல்றாரு. அது சரியான பதில் தான். அல் குர்ஆன், சுன்னா. வேற ஏதாவது பதில் இருக்கா? அல்லாஹ்வுடைய கலாமும் விளங்கல்ல. அலால் ஹராம், அது கல்வியின் ஒரு பகுதி. அல் ஹலால் வல் ஹராம், இதை நம்ம அறிஞ்சு கொள்றது, இது கல்வியின் ஒரு பகுதியான். ஹைர், பரக்கல்லாஹு ஃபீக். வேற அந்த பக்கம் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பின்பற்றுவது போது நினைப்பது, இது வந்த கல்வியோட ஒரு பகுதி. மார்க்க கல்வியோட என்ன ஒரு பகுதி. இது வேற ஏதாவது இருக்கா? என்ன? இதுவும் ஒரு கல்வியோட ஒரு பகுதி தான். எது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதோ அதை செய்யறது, அனுமதிக்கப்படாததை தவிர்த்து கொள்வது. அதான் சுன்னா, நபியோடைய சுன்னா, மார்க்கத்துடைய ஒரு பகுதி. வேறு நான் என்ன திரும்ப ஒரு சரியான பதில் என்ன செய்யல. இது அஷ்ரஃப் பதில் சொன்னா சரி. அது நான் திரும்ப சொல்லுவேன். இதை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எப்படி வாழணும் என்று சொல்லி இதெல்லாம் கல்வியோட ஒரு பகுதியானா? நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? அப்துல் வாஹி சொல்லுங்க. இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு, இது மன்ன மார்க்கத்தில் ஒரு பகுதி, அடிப்படை பகுதி. சரி, ஹைர். நீங்களும் யோசிப்பா, இவர் பாடத்தை கடைசி காட்டு சாப்பிட்ற காட்டுக்கு இந்த கேள்வியில போயிடுமென்னு நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா இந்த கேள்வி கேட்டா கொஞ்சம் ஒரு அவர் இருந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஒரு கலைப்பா இருக்கும், அதனால ஒரு உற்சாகப்படுத்த அந்த கேள்வி கேட்டது. நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மார்க்க கல்வி அல் இல்மு ஷரஈக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மஅரிஃபத்துல்லாஹி வ மஅரிஃபத்து ரசூலிஹி வ மஅரிஃபத்து தீனிஹி பில் அதில்லா பில் அதில்லதி மினல் குர்ஆனி வஸ் சுன்னதி. என்ன? அல்லாவை சத்தமா சொல்லுங்க. அல்லாவை அறிவது. இரண்டாவது யாரை அறிவது? அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து கொள்வது. மூன்றாவது அவனுடைய யாருடைய? அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை, தீனை அறிந்து கொள்வது. எப்படி அறிந்து கொள்வது? யாரு சொன்னாலும் எடுத்து அறிந்து கொள்வது. அப்படியா? பில் அதில்ல, ஆதாரத்தை கொண்டு, ஆதாரத்தின் மூலம். ஆதாரம் எது? மினல் குர்ஆனி வஸ் சுன்னா. குர்ஆன், சுன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சுன்னாவிலிருந்து. இது இந்த விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கல்வி என்று சொன்னால், மார்க்க கல்வி என்று சொன்னால் அஷ்ரஃப் பிரதர் சொன்ன மாதிரி கால் அல்லாஹ்
கால ரசூலுல்லா காலல்லா. அப்ப அது குர்ஆன் என்ன? அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னவைகள். அப்ப குர்ஆன் சுன்னா ஹதீஸ் கயிறு. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப ஷேக் அவர்கள் இந்த கிதாபில் 30 பயன்கள்ல முதலாவது சொல்கிறார், அல் இல்மு ஷரஇய்யு ஹயாத்துல் குலூபி வல் அர்வாஹ் வனூருல் அப்சாரி வரியாதுல் உகூலி. அவர் என்ன சொல்றாருன்னா, அல் இல்மு ஷரஇ மார்க்க அறிவு என்பது, கல்வி என்பது, அதுதான் உள்ளத்தின் ரூஹ் உயிரின் வாழ்க்கை, அதுதான் சொல்றாங்க. உள்ளத்துடைய வாழ்க்கை இதுதான் கல்விதான். உள்ளத்துடைய வாழ்க்கை இதுதான் கல்விதான். அதே போன்று ரூஹுடைய ஆன்மாவுடைய வாழ்க்கை இதுதான் கல்விதான். அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு உள்ளத்தில் ஒரு ஆன்மாவில் மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா அதென்ன? அந்த உள்ளம் என்ன? ஹயாத் இல்லை. எப்படியான ஒரு உள்ளமா இருக்கும்? இறந்த உள்ளமாக இருக்கும். மார்க்க கல்வி என்பதுதான் உள்ளங்களின் உயிர்களின் என்ன வாழ்க்கை. சூரத்துல் மாயிதாவுடைய 15வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்ற, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முனீர். அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு எது வந்திருக்கிறது? நூறுன்னு சொன்ன ஒளி, பிரகாசம், அதுதான் குர்ஆன். வ கிதாபும் முபீன், தெளிவான என்ன வேதமும் வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்றான். குர்ஆனுக்கு விளக்கம் தான் எது சொல்லுங்க? அது சுன்னா, நபியுடைய சுன்னா. அப்ப இது என்னது? ஒளி. அப்ப உள்ளத்துக்கு அதே போன்று ஆன்மாவுக்குரிய ஒளி மார்க்க கல்விதான். வனூருல் அபுசார், அடுத்து பாருங்க, அபுசார்னு சொன்னா பார்வைகளின் பிரகாசமே ஒளியே இதுதான். அல் இல்மு ஷரஇ என்று சொல்றாங்க. வரியாதுல் உகூல், சிந்தனைகளை சுழலச் செய்யக்கூடியது. அந்த சிந்தனைகளுக்கு வசந்தமே ஓடச் செய்யக்கூடியதே இந்த மார்க்க கல்வி தான் என்று சொல்றாங்க. வல் ஹுதா அல்லதி யுஸ்ததாஉ பிஹி ஃபில் இபாதாத்தி வல் முஆமலாத், அதாவது வணக்க வழிபாடுகள், இபாதாத் விஷயங்கள், முஆமலாத்னு சொன்னா தொடர்பாடல்கள், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள், இந்த எல்லா விஷயத்தையும் அனைத்துக்கு நேர்வழி எதில் இருக்கு சொல்லுங்க? அல் இல்மு ஷரஇ தான். அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடியதிலிருந்து மார்க்க கல்வியிலிருந்து தான் சொல்கிறார்கள். வஹுவ, அதுதான் இந்த மார்க்க அல் இல்மு ஷரஇ, இதுதான் மீசானுல் அபதி, ஒரு அடியானுடைய தராசு. ஒரு அடியானுடைய தராசு எந்த விஷயத்துல? அல்லதி யஸினு பிஹி இஅ்திகாதிஹி, அவன் அதன் மூலமாகத்தான் தன்னுடைய இஅ்திகாத்னு சொன்ன நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு, நம்பிக்கை, இஅ்திகாத், அதை அளக்கக்கூடிய, என்னுடைய இஅ்திகாத், என்னுடைய கொள்கை சரியா பிழையா, எந்த அளவு வெயிட்டாக இருக்கு, எந்த அளவு குறைவாக இருக்கு என்று அளந்து பார்க்கணும். எதால சொல்லுங்க? அல் இல்மு ஷரஇ, மார்க்க கல்வியில் தான். அது மட்டுமல்ல, அக்வாலஹு, அவனுடைய வார்த்தைகள், அஅமாலஹு, அவனுடைய செயல்கள், அஹ்வாலஹு, அவனுடைய உலக காரியங்கள் ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளையும், வசாயிர ஷுஊனிஹி, அவனுடைய என்ன எல்லா காரியங்களையும் அளக்கக்கூடிய தராசை சொல்லுங்க? மார்க்க கல்விதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் என்ன செய்யணும்? அவன் அல்லாஹ் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். அப்படியே இல்லையா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புது, நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்ன படைத்த எதற்காக வேண்டி? என்னை வணங்குவதற்காக வேண்டி. அப்ப முழு வாழ்க்கையை வணக்கம் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அதுல ஈமான், கொள்கை, இபாதாத் எல்லா பகுதிகளும் வரும். அப்ப எதிர்த்து தான் எடுக்கும் நம்ம சொல்லுங்க? அல்ல இல்லமோ அஷரஇ, மார்க்க கல்வியில் இருந்துதான். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் கேட்கிறார், ஃபமின் ஐன யஅரிஃபுல் இன்சான் அல் ஹக்க மினல் பாத்திலி வல் ஹுதா மினல் ضلال வஸ்ஸித்க மினல் கதிப் வதீன் அல்லாஹி வஷரஅஹு மின் தீனி கைரிஹி லௌலல் இல்மு ஷரஇ. அவங்க சொல்றாங்க, இந்த மார்க்க கல்வி மட்டும் இல்லை என்றால், அப்ப அல் இல்மு ஷரஇ நம்ம ஆரம்பத்தில் விளக்கம் பார்த்துட்டோமா இல்லையா? நம்ம அதில் டவுட் வரக்கூடாது. மார்க்க கல்வி மட்டும் இல்லை என்றால் மனிதன் எதிலிருந்து அவன் அறிந்து கொள்வான்? எதை? பாத்திலிருந்து எதை? சத்தியத்தை. அப்ப சத்தியத்தையும்
பாத்திலையும் எப்படி அவன் அறிந்து கொள்வான்? மார்க்க கல்விலாட்டி. அப்ப குர்ஆன் சுன்னா அந்த அறிவு தெளிவு ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவனுக்கு சத்தியம் எது சொல்லுங்க, அசத்தியம் எது என்பது தெரியாது. அதனாலதான் இன்றைக்கு நம்ம பார்க்க நம்ம முஸ்லீம்கள் எங்க போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தர்கா தான் பெஸ்ட்டுக்கு வாரது. ஏன்னா நிறைய பேர் அங்கேயும் தானே வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நிறைய பேர் அசத்தியது பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஷிருக்கு பித்அத்து வழிகேட்டு. ஏன் காரணம் சொல்லுங்க? அவங்க உண்மையிலேயே அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்களா அசத்தியத்தில் இருக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க? நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு எது விளங்கல்ல? சத்தியம் எது அசத்தியம் எது என்று விளங்கல்ல. அதுக்குரிய என்ன காரணம்? மார்க்க கல்வியை அவர்கள் படிக்கவில்லை. குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யல அவங்க சரியான முறையில படிக்கவில்லை. அதனால ஆசிரியர் கேட்கிறார், அப்ப ஒரு மனிதன் மார்க்க கல்வி இல்லை என்றால் அவன் பாத்திலிருந்து சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்வான்? அதே போன்று வழிகேட்டிலிருந்து நேர்வழியை எப்படி அறிந்து கொள்வான்? பொய்யிலிருந்து உண்மையை எப்படி அறிந்து கொள்வான்? வதீன் அல்லாஹி வஷரஅஹு, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், மின் தீனி கைரிஹி. அப்ப அல்லாதே அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லாம் என்னதான் சொல்லுங்க? பாத்தில். அப்ப ஏனைய மதங்கள் சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாம் பாத்தில் தான். அப்ப அவைகளிலிருந்து தீனுல்லாஹி சத்திய மார்க்கத்தை எப்படி அறிந்து கொள்வான்? அன்புக்குரியவர்களே, அப்ப எல்லாத்துக்கும் எது வேணும் சொல்லுங்க? மார்க்க கல்வி அவசியம். இது முதலாவது பயனாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பாருங்க. இரண்டாவது பயன் நான் கடைசி கேட்பேனா இன்ஷா அல்லாஹ். நீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹாஜத்துன் நாஸி இலா தஅல்லுமி அஹ்காமித்தீன் வ இலா தலபில் இல்மி ஷரஇ வ மஅரிஃபத்தில் ஹலால் வல் ஹராம் அஅதமு மின் ஹாஜத்திஹிம் இலா தஆமி வஷ்ஷராப். ஆசிரியர் சொல்கிறார், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கத்துடைய சட்டங்களை கற்றுக்கொள்வதின் பக்கம், அதேவிட மார்க்க கல்வியை தேடுவதில் அவன் தேவை, மனிதனுக்கு கூடிய தேவை, மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அஹ்காமுத்தீனின் பக்கமும், அடுத்து என்ன தலபுல் இல்மி ஷரை மார்க்க கல்வியை தேடுவதின் பக்கமும் அவனுக்கு கூடிய தேவை இருக்கிறது. அதன் பக்கம் தேவை உடையவனாக இருப்பது. இதைவிட அது மட்டுமில்ல ஹலால் ஹராமை அறிந்து கொள்வதில். அப்ப இதெல்லாம் இந்த விஷயங்களின் பக்கம் ஒவ்வொரு மனிதர்களும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதைவிட தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஆதமு மின் ஹாஜத்திஹிம் இலா தஆமி வஷ்ஷராப் என்று சொன்ன உணவு பானங்களின் பக்கம் தேவை எந்த அளவு அவசியமா இல்லையா? அதை விட ஆதம் என்று சொன்ன அதிகமாக தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதிகம் எப்படிங்கிறாங்க? தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம உணவு பானங்களின் பக்கம் எந்த அளவு நமக்கு அவசியமோ, இது நம்முடைய அன்றாட அத்தியாவசியமான விஷயங்கள், அப்படியே இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் எது சொல்லுங்க? உணவும் பானமும். அப்ப அது ஹாஜா. அப்ப இதை விட பல மடங்கு அவசியம் எதுக்கு சொல்லுங்க? மார்க்க அறிவு. மார்க்க அறிவின் பக்கம் மனிதர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மிஃப்தாரு தாரிஸ் ஸஆதா அவங்களோட நூல்ல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூட்டை சொல்கிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னாசு முஹ்தாஜூன் இலல் இல்மி அக்ஸரு மின் ஹாஜத்திஹிம் இலா தஆமி வஷ்ஷராப். மனிதர்கள் உணவு பானங்களின் பக்கம் தேவையுடையவர்களாக இருப்பதை விட அதிகமாக எதன் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள்? மார்க்க கல்வியின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? லிஅன்ன தஆம வஷ்ஷராப் உணவும் பானமும் யுஹ்தாஜு இலைஹி ஃபில் யௌமி மர்ரா அவ் மர்ரத்தைன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை இருந்தா என்ன செய்யும்? போதும். இப்போ நம்ம சாப்பாடுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுங்க? 3 வேளை தான், அப்படியே இல்லையா? பானம் தண்ணி அடிக்கடி குடிக்கணும், வழங்குதா? சாப்பாடு எத்தனை தடவை? 3 தடவை தான். சில பேர் சாப்பாடு டாக்டர் சொன்னா என்ன செய்வாங்க? டாக்டர் சொன்னா மட்டும் என்ன செய்யும்? 3 எப்படி ஆகும்? 2 ஆகலாம், 2 ஆகும். ஆனா 1 தடவை 2 தடவை 3 தடவை தான். ஆனா வல் இல்மு யுஹ்தாஜு இலைஹி பிஅததில் அன்ஃபாஸ் சொன்னாங்க. மூச்சுகள் இருக்கும் வரைக்கும், மூச்சுகளின் எண்ணிக்கை அளவுக்கு
மனிதன் எதன் பக்கம் தேவை காண்கிறான்? மார்க்க கல்வியின் பக்கம், அறிவின் பக்கம் தேவை காண்கிறான். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறது எப்படி தெரியுமா தேவை? நம்ம எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டாச்சு. நம்ம ஜொப்பாவது கட்டாயம். நம்ம வேலை 8 ஹவர் டியூட்டியோ 2 ஹவர் ஓவர் டைம் பண்ணால் அது 10 ஹவர் போயிடும். அப்போ அது 10 தூக்கம், அது வேற சந்திப்புகள், வேற விஷயங்களை நேரம் ஒதுக்கிட்டு எதுக்கு? நியூஸ் பார்க்கறதுக்கு வரும் வேறையா ஒதுக்கிட்டு டைம் ஒதுக்குறது. அதாவது டீ குடிக்கிறதுக்கும் என்ன, இப்போ நிறைய டீ கடை திறந்துருக்கு, அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் நேரம் ஒதுக்குறது. எதுக்கு முன்னாடி? அப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் கடைசி பார்க்கறது. ஷெட்யூலில் டைம் போதுமா? அக்கீதா கிளாஸுக்கு போகிறதுக்கு, ஃபிக்கு கிளாஸ் போகிறதுக்கு, ஹதீஸ் கிளாஸ் போகிறதுக்கு, எதுக்கு? டீ கடைக்கு போய் என்ன அங்கே ஒரு 1/2 ஹவர் செலவழித்து தமாமில் ஹொபாரில் டீ டைம் எங்கிறீங்க, நல்லா டீ கடை எங்கிறீங்க, அங்கேயும் பீத்து ஒரு 1/2 ஹவர் போய் அங்கே பீத்து உலக அரசியல் எல்லாம் பேசிட்டு அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு பின்னால் தான் நம்ம என்ன எதுக்கு நேரம் ஒதுக்குறது? மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கு. அப்படி இன்றைக்கு நிறைய அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய மாஷா அல்லாஹ் சகோதரர் எல்லாரும் எப்பொழுதும் தொடர்ச்சியாக மார்க்க கல்வியில் ஒன்று படிக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மாணவர்கள். இது பொதுவாக சொல்கிறேன். இது என்ன பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கு நம்முடைய எப்படி ஆர்வமும் நாம் கொடுக்கக்கூடிய நேரமும் நம்முடைய முயற்சியும் அப்படித்தான் இருக்கு. அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் ஒரு கவிதை சொல்கிறார். இல்மு அஹ்லா வ அக்லா மா லஹு இஸ்தமஅத் உதுனுன் வ ஆரப அன்ஹு நாத்திகும் பிஃபமி சொல்கிறார். அதாவது செவிகள் கேட்கக்கூடியவைகளில், செவிகள் ஒரு மனிதனுடைய செவிகள் கேட்கக்கூடியவைகளில் மிக உயர்வானது எதுதான்? மார்க்க கல்வியாக இருக்கணும். கல்விதான் செவிகள் கேட்பதில் மிக உயர்வானது, மிக இனிமையானது. இன்றைக்கு அப்படி நமக்கு இருக்கா? நம்ம இன்றைக்கு சில பேர் சொல்றது என்ன, கிளாஸுக்கு வாங்க. நம்ம சில சகோதரருக்கு சொன்ன ஆன்லைன்ல நாங்கள் கிளாஸ் இருக்கிறோம். எதில் இருக்கிறோம்? ஆன்லைன் கிளாஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் நிறைய போயிட்டு இருக்கு. இங்கே சனிக்கிழமை என்ன, ஞாயிற்றுக்கிழமை இங்கே அக்கீதா நடக்குது, குர்ஆன் கிளாஸ் நடக்குது, ஃபிக் நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஆன்லைனில் படிக்கக்கூடிய நிறைய சகோதரி இருக்கிறார்கள். ஆனால் என்னண்டா ஆன்லைனில் கிளாஸ் போட்டு பார்த்தா அங்கே உண்மையில கிளாஸ் போகுமா? நம்ம கிளாஸுக்கு வந்து போகணும்னு சொன்னால் பல சோழிகள் வரும். நம்ம மொபைல் லேப்டாப் எடுத்தால் அது வேற விஷயங்கள்லாம் வரும், அப்படியே இல்லையா? ஆனால் உண்மையில் செவிகள் கேட்கக்கூடியவைகள் மிக இனிமையானது மார்க்க அறிவுதான், மார்க்க குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகள் தான். அதே ஒரு நாவு மொழியக்கூடியவைகளில் மிக உயர்வானதும் என்ன, இனிமையானதும் இதுதான் மார்க்க கல்விதான். என்றால் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில், கேட்கக்கூடிய வார்த்தைகளில் எது சிறந்தது தெரியுமா? கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதன் ஆக சிறந்த வார்த்தைகள். அதான் மார்க்க கல்வி என்பது. பேசுவதில் சிறந்தது எது? அதான் என்ன, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அன்புக்குரியவர்களே, அதே ஆசிரியர் சொல்கிறார், அல் இல்மு அஷ்ரபு மத்லூபின் வ தாலிபுஹு லில்லாஹி அக்ரமு மை யம்ஷி அலா கதம் சொல்கிறார்கள். தேடப்படக்கூடிய விடயங்களில் ஒரு மனிதனுடைய தேடல்கள் என்பது பல தேடலுக்கு, அப்படியே இல்லையா? நம்ம உழைப்பால நம்ம நிறைய விஷயங்களை தேடுறோம், ஆரோக்கியத்தை தேடுறோம், ரிஸ்கை தேடுறோம். நம்ம தேடல்கள் என்பது ஒரு மனிதனுடைய அவனோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தேடல்கள், அப்படியே இல்லையா? மனிதன் உலகத்திலே அவன் தேடக்கூடிய தேடல்களில் மிக அஷ்ரப், மிக சிறந்தது எது சொல்லுங்க? மார்க்க கல்வி. அவன் தலபுல் இல், அல்லாஹ்வுடைய தீனை, குர்ஆன் சுன்னாவை, மார்க்க கல்வியை தேடுவதுதான் மிக மிக என்ன சிறந்தது. அதே போன்று அவன் நடக்கக்கூடிய நடைகளில் எது சிறந்தது? அல்லாஹ்வுக்காக அந்த அவனுடைய கல்வியை, மார்க்க கல்வியை தேடி நடப்பதுதான் சிறந்தது. அவன்தான் சிறந்த மனிதன் என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, விளங்குதா? பின்னால அமைதியாக இருக்கிறீங்க. ஹைர். மூன்றாவது ஆசிரியர் சொல்கிறார், அல் இல்மு இரசுல் அம்பியாஇ. இந்த கல்வி என்பது, மார்க்க அறிவு என்பது, அதுதான் இரசுல் அன்பியா. அம்பியான்னு சொன்ன யாரு? நபிமா, இறை தூதர்கள் விட்டு சென்றவைகள். இருசன்னு சொன்ன அனந்தர சொத்துன்னு நம்ம சொல்லுவோமே, அவாரிசு சொத்து. அப்ப நபிமார்கள் விட்டு சென்றது எதுதான்? அல் இல்மு தான். நபிமார்கள், எல்லா நபிமார்களும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து யார் வரங்காட்டி சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் கல்வியைத்தான் விட்டு சென்றுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சதோட முதலாவது என்ன சொல்லி கொடுத்தான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹு தஆலா ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து விட்டு ஆதம பார்த்து சொன்னான், அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம். ஆதமே மலக்குமார்களிடத்துல போய் என்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு நான் எதை கற்று தந்தேனோ அதை என்ன செய்யுங்க, சொல்லி காட்டுங்க. மார்க்க கல்விதான். அல்லாஹு தஆலா கல்வியை தான் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, அப்ப நபிமார்களுடைய சொத்து, நபிமார்கள் விட்டு சென்றது மார்க்க கல்விதான். ஃபபில் ஹதீஸி, ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அபூதாவுல வரக்கூடிய செய்தி, இன்னல் உலமா, நிச்சயமாக உலமாக்கள் சொன்னா யாரு? அறிஞர்கள், கல்வியாளர்கள், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் வரசத்துல் அன்பியா, யாருதான்? நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், நபிமார்களின் அனந்தரக்காரர்கள். இன்னல் அம்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா. நிச்சயமாக நபிமார்கள் திர்ஹம் தீனாரை என்ன செய்யல, அவங்க விட்டு செல்லவில்லை. இன்னமா வர்ரசு அல் இல்ம, நபிமார்கள் இல்மை தான் விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தீனை, அந்த குர்ஆன் வேதத்துடைய அந்த சுன்னாவை தான் செஞ்சாங்க, விட்டு சென்றார்கள். எனவே ஃபமன் அகத பிஹி, யாராவது அதை எடுத்தால், அகத பிஹத்தின் வாஃபிர், முழுமையான பங்காக ஒட்டுமொத்தமாக அள்ளி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நபிமார்கள் விட்டு சென்ற இல்ம் அதுதான் சிறந்தது, அப்படியே இல்லையா? அவங்க விட்டு சென்றதை யாராவது, அப்ப இல்மை யாராவது எடுக்க நினைச்சா எப்படி எடுத்துக்கொள்ளுங்க? முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இன்னைக்கு முழுமையாக எடுத்துக்கொள்றோமா? அன்புக்குரியவர்கள், நாம ஒவ்வொருத்தரும் தான், இங்கே நம்ம கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் தான், சகோதர சகோதரிகள் அனைவரும் தான், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான், நமக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை நாம படிக்கிறோம்டா, அது வயது வித்தியாசம் இல்லை. நம்ம இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நம்ம ஒரு டைம் பார்ப்போம். கல்வி என்பது அதுக்கு வயது தடையோ எதுவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம மார்க்க கல்வியை படிக்கிறோம்டா, நம்முடைய குர்ஆனிலிருந்து நம்ம ஒரு செய்தியை படிச்சிட்டோம், சுன்னாவிலிருந்து ஒரு செய்தியை படிச்சிட்டோம் என்று சொன்னா நமக்கு ஒரு பெருமை வரணும். பெருமைன்னு சொன்னா அகங்காரம் அல்ல, நம்ம பெருமைப்பட வேண்டும். என்ன தெரியுமா? யாருடைய இருசை அனந்தர சொத்தை நம்ம எடுத்துக்கிறோம்? நபிமார்களுடைய. யாருடைய? நபிமார்களுடைய அனந்தர சொத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்கணும், உல தூய்மை, அதே போன்று முயற்சி இருக்க வேண்டும். நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், தகவல் சேகரிக்கிற மட்டும் நாம் இருக்கக்கூடாது. இந்த கோர்ஸ் முடிச்சோம், தஃப்சீர்ல அந்த கோர்ஸை முடிச்சோம், அகீதால 4 மாசம் கோர்ஸ் முடிச்சோம், ஃபிக்ஹ்ல 2 மாசம் கோர்ஸ் முடிச்சோம். இப்போ கோர்ஸ் தான் முடிஞ்சு அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கோர்ஸாக நம்ம முடிக்கணும், தொடர் வகுப்பாக. ஆனா இஹ்லாஸ் இருக்கணும். அடுத்தது என்ன? செயல், அமல்ல வரணும். அதே போல மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் வரணும். ஆனா நம்ம என்ன சந்தோஷம் பண்ணணும்னு சொன்னா, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சஆதத், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு செய்தியை சொல்ல பாருங்க. அதாவது முஷ்ரிக்கூன்கள், மக்கத்து முஷ்ரிக்கூன்கள், அதே போன்று அவங்க எப்படின்னு சொன்னா, இது மதீனால நடந்தது. அப்ப அவங்க சஹாபாக்கள் எப்பொழுதும் மேலான செய்வார்கள். சஹாபாக்களை ஏண்டா உங்களுக்கு தெரியும், சுஃபா வாசி எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை. அபூ ஹுரைரா நாங்கள் சொல்றாங்க, நம்ம 70 நபி தோழர்கள் அஹ்லு சுஃபா அந்த மஸ்ஜிது நபவியில திண்ணை தோழர்களாக இருந்தோம். நம்ம ஏன் உட்கார்ந்திருந்தோம்? நபி அவர்களுடைய ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, நபி அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கக்கூடிய வஹீயுடைய செய்தியை கற்றுக்கொள்வதற்காக வீட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒழுங்கான உணவே இல்லை, சாப்பாடே இல்லை. பசியால பட்டினியால செய்வாங்க, மயங்கி மயங்கி விழுவார்கள். அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அவர்களுக்கு ஒழுங்கான ஆடைகள் கூட இருக்கல்ல. அபூ ஹுரைரா அல்லாஹ் சொன்னாங்க, எங்கள்ல அஹ்லு சுஃபா திண்ணை வாசிகளில் 2 ஆடைகள் இல்லை. 2 அதிகமானவர்களுக்கு 2 ஆடை சொன்னா கீழாடை மேலாடை. நம்ம இன்றைக்கு ட்ரெஸ் உடுப்போம், ஒரு சாரம் உடுப்போம், ஒரு ஷர்ட் உடுப்போம், அப்படியே இல்லையா, ஒரு ஜுப்பா. நம்மளது அதிகமானவர்கள்ட்ட ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. என்ன செய்வாங்க தெரியுமா? அவருடைய கீழ்ப்பகுதியை அப்படியே மறைச்சி, அவுரத்தெல்லாம் மறைச்சி, களத்தோடு சேர்த்து அந்த ஆடை இறுக்கி கட்டி கொள்வார்கள்.
அவ்வளோ கஷ்டப்பட்டு நபி அவர்களுடைய ஹதீஸ்களை மனனம் செய்து இந்த கல்வியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். பசியால பட்டினியால அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய உம்மத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை கொண்டு வந்தவர் யார் சொல்லுங்க? அபூ ஹுரைரா. எந்த ஒரு கல்வி சபைகளிலும் அன் அபீ ஹுரைரா என்ற நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். இது அதாவது சொகுசாக இருந்து கொண்டு, சொகுசாக சாப்பிட்டு கொண்டு அவங்க இந்த கல்வியை பெறவில்லை. எப்படி பெற்றுக்கொண்டாங்க சொல்லுங்க? பசியால, கஷ்டத்தால, சிரமத்தால. அன்புக்குரியவர்களே, அவ்வளோ சிரமத்தோட மார்க்க கல்வியை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஏசியில நமக்கு சாப்பாடும் ரெடியாக இருக்கு. நம்ம எவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நியமத்தை தந்து இருக்கிற நம்ம இந்த கல்வியை தேடணும், படிச்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் வரணும். இதை நாம பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரஹிமஹுல்லா ஒரு சிறந்த நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க? முஷ்ரிக்குன்கள் வந்து ஏளனமாக சொன்னாங்க. என்ன தெரியுமா? இன்னி அரா சாஹிபக்கும் கத் அல்லமக்கும் குல்ல ஷை. உங்களுடைய சாஹிப் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் படித்து தராங்களாமே. எப்படி? உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டு தருகிறார்களாமே. ஒரு இன்ட்டுக்கு கேட்டாங்க, பரிகாசமாக கேட்டாங்க. நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்ட நமக்கு ஒரு சில டைமுக்கு ஒரு கவலை வரும், அல்லது நம்ம ஒரு இதான ஒரு குறைவாக மதிப்பிடுவோம். அப்படியா இல்லையா? இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களே இருக்கிறீங்க, ஒரே நீங்க தவா சென்டருக்கு போறீங்க, தர்பியான்றீங்க, கிளாஸ் என்றீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அன்புக்கு நம்ம சந்தோஷப்படணும். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆம் அஜல், அல்லாஹ்வின் தூதர் எங்களுடைய சாஹிப் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறார். ஹத்தல் ஹிராஅத, ஹத்தல் இது புகார்ல வரக்கூடிய செய்தி. ஹிரான்னு சொன்னா ஒரு மனிதன் வெளிவாசலுக்கு செல்வது. வெளிவாசலுக்கு செல்லும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நாம் வெளிவாசலுக்கு உள்ளுக்குள்ள போகணும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எந்த நடந்து கொள்ளணும் என்பதையெல்லாம் பற்றி நம்முடைய தோழர் நமக்கு கற்றுத்தருகிறார். பெருமையாக சொன்னாங்க, பெருமையாக சொன்னாங்க. நஹானா ஐயஸ்தஞ்சி அஹதுனா பியமீனிஹி, எங்கள் ஒருவர் வெளிவாசலுக்கு சென்றால் வலது கையினால் சுத்தம் செய்வதை எங்களை தடுத்தார்கள். பெருமையாக இந்த விஷயத்தை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அதாவது வெட்ட வெளியில் வெளிவாசலுக்கு சென்றால் ஓப்பன் இடங்கள்ல வந்து கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது, பின்னோக்கவும் தடுத்தார்கள். அதே போன்று மிருகத்துடைய பறவைகளுடைய விட்டைகளினால் எலும்புகளினால் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, கற்களினால் சுத்தம் செய்யும் பொழுது 3ஐ விட குறைவாமல் சுத்தம் செய்வதை தடுத்தார். அப்ப இதை பெருமையா சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது அக்கீதாவாக இருக்கலாம், ஃபிக்ஹா இருக்கலாம், நஹுவாக இருக்கலாம், சீராவாக எதாக இருந்தாலும் தர்பியாவுக்கு நம்ம சந்தோஷமா வரணும். அன்புக்குரியவர்களே, சாதத் அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடு இருக்கிறானோ, யாரை நேசித்திருக்கிறானோ, யாரின் மீது அன்பு கொண்டிருக்கிறான், நம்மளை தெரிவு செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு தமாம், ராக்கா, ஹொபர் பாதி எடுத்தா ஆயிரக்கணக்கான தமிழ் பேசக்கூடிய சகோதரி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இலங்கையை சேர்ந்த நம்ம எல்லாரும் குறை சொல்லல, அவர்களும் மார்க்கத்தை படிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வேற வேற விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, பாவமான ஒன்று உடல் நடந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹு தாலா தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் தெரிவு, நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் சொல்கிறார், யகூல் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, வஹாதா மின் அஅதமில் மனாகிபி லி அஹ்லில் இல்ம், கல்வியுடையோருக்கு நம்ம நினைப்ப தெரியுமா? அஹ்லுல் இல்ம் சொல்ல உண்மையிலே உலமாக்கள் தான். அதுல முதன்மையான யாரு? சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள், அறிஞர்கள், மார்க்க கல்வியாளர்கள் எல்லாரும் வருவாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, அஹ்லுல் இல்ம்னு சொன்னா நாமளும் சந்தோஷப்படணும். நாமளும் மனுஷன் கல்வியை சொல்லுங்க தேடிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தஆலா நம்ம இந்த கூட்டத்தில் நம்மளை சேர்ப்பான், நாம் அதிலே தான் இருக்கிறோம் என்ற அந்த திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அவங்க சொல்றாங்க, வஹாதா மின் அஅதமில் மனாகிபி லி அஹ்லில் இல்ம், அஹ்லுல் இல்ம் கல்வியை தேடக்கூடியவர்கள், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உண்டான ஆகப்பெரிய மனாகிப் சிறப்பு தான், மகத்தான சிறப்பு தான் இதுன்னு சொல்றாங்க. இது
நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், கல்வியை தேடக்கூடியவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அறிஞர்கள். அடுத்த நபிமார்கள் விட்டு சென்ற சொத்தை இவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டார்கள். இதாக பெரிய சிறப்பு. ஃபஇன்னல் அம்பியா கைரு ஹல்கில்லா. ஏன் உலகத்திலே மனிதர்களில் யாரு சிறந்தவர்கள்? இடத்துல நபிமார்கள் தான் சிறந்தவர்கள். ஃபவரசத்துஹும் கைருல் ஹல்க். அவர்கள் விட்டு சென்றதுதான் படைப்புகளில் மிகவும் சிறந்தது. பாதகம், அவர்களுக்கு பின்னால். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சிறப்பு, இந்த மகத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக சொல்றாங்க, நான்காவது, அல் இல்மு தரீகுல் லிதுஹூலில் ஜன்னா. கல்வி என்பது, மார்க்க கல்விதான் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்குரிய வாயல் என்று சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆதரவு வைக்கிறோம். நம்ம துவா செய்ய வேண்டும். சொர்க்கத்துக்காக அதிகமாக துவா செய்யணும். ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்ச எத்தனை தடவை துவா செய்யணும்? சொர்க்கத்தை கேட்டு 3 தடவை. நரகத்திற்கு எத்தனை தடவை பாதுகாப்பு தேடணும்? ஆக குறைஞ்சதுதான் இது. நபியவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒருவர் 3 தடவை சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் சொல்லுமாம், யா அல்லாஹ் இவரை சுவர்க்கத்திலே நுழையவை. நரகத்திலிருந்து 3 தடவை பாதுகாப்பு தேடினால் நரகத்திலிருந்து இவரை நம்ம குறைஞ்சது 3 தடவை துவா செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அப்ப சுவர்க்கத்துக்கு செல்வதற்குரிய வழி எதுதான்? மார்க்க கல்விதான். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்து மரணித்தால் தான் எங்க போகலாம்? அப்ப இபாதத் என்பது, அந்த தீன் எதன் மூலமாக அறியப்படணும்? மார்க்க கல்வியின் மூலமாகத்தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. யார் அதாவது இல்மை தேடி, கல்வியை தேடி பயணிக்கிறாரோ, ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவருக்கு சுவர்க்கத்தின் ஒரு வழியை எளிதாக்குகிறான். அப்ப நாம் எந்த அளவு கல்வி பயணத்தை மேற்கொள்றோமோ, கல்வியை தேடுறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செய்வான், சுவர்க்கத்துடைய வழியை நமக்கு எளிதாக்குவான். நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இஹ்லாஸும், நம்ம எதை படிச்சு கொள்றோமோ அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்யணும் என்ற எண்ணமும் இருந்தால் நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இல்முக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துடைய ஒவ்வொரு வழிகளை என்ன செஞ்சுவான்? நமக்கு இலகுபடுத்தி கொண்டே இருப்பான். அன்புக்குரியவர்களே, இப்னுல் கய்யிம் ரஹிமுல்லா சொல்றாங்க, வத்தரீகுல்லதி யஸ்லுகுஹா தாலிபுல் இல்ம் இலல் ஜன்னா. அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ் நபி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? யார் கல்வியை தேடி பயணிக்கிறாரோ, கல்வியை தேடி பயணிக்கும் பொழுதே சொர்க்கத்துடைய ஒரு வழி அவருக்கு எளிதாக்கி கொடுக்க. இது ஒரு கூலியா இல்லையா? அப்ப இப்னுல் கய்யிம் சொல்றாங்க, இதே ஆக அல்லாஹ் அவனுக்கு, ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஜஸா, ஒரு நட்கூலி என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஐந்தாவது நம்ம இன்றைய வகுப்புல இறுதியாக நம்ம பார்ப்போம். அதாவது வல்லாஹு தஆலா வல் மலாயிகத்து வ அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வும், அடுத்தது வானவர்களும், அதே போன்று வானத்தில் பூமியில் இருக்கக்கூடியவர்களும், யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர. அதாவது மனிதர்களில் யாரெல்லாம் ஹைரை, மனிதர்களுக்கு யாரெல்லாம் ஹைரை கற்றுக் கொடுப்பார்களோ, ஹைரன்னு சொன்ன இதுல எது சொல்லுங்க? மார்க்க கல்வி, தீன். அப்ப கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு யாரு அருள் செய்கிறான்? அப்ப யுஸல்லூன அல்லாஹ் அருள் செய்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அருள் செய்கிறான். வானவர்களும், வானில் இருக்கக்கூடியவர்களும் பூமியில் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்ப கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு, அப்ப நம்ம ஒருத்தர் கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா என்ன, நம்ம என்ன செய்யணும்? முதலாவது கல்வியை படிச்சு கொள்ளணும். கல்வியை படிச்சு கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது. அப்ப கல்வியை படிச்சு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம நினைக்கிறது முதலாவது என்ன? அதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் போய் நல்ல ஒரு பயான் பண்ணணும், மிம்பர்ல கொத்துபா. நம்ம நினைக்க இது மட்டும் தான் கல்வியை படிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டில் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய குழந்தை அதாவது சாப்பிடும் பொழுது இடது கையால் சாப்பிடுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்?
நான் பிள்ளைகிட்ட சொல்றோம், மகனே மகளே என்ன செய்யுங்க, நீங்க வலது கையால சாப்பிடுங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எதால சாப்பிட்டுக்கிறாங்க? வலது கையால சாப்பிட்டுருக்கிறாங்க. வலது கையால சாப்பிடுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இதை சொல்லி கொடுக்கறது என்னதான் சொல்லுங்க, இது மார்க்கம் தான். இதுக்கு நமக்கு அல்லாஹ் நம்மீது அருள் புரிவான். இப்படி சொல்லி கொடுத்தால் ஒவ்வொரு பேரண்ட்ஸ், தாய் தந்தையர் மீது யாரெல்லாம் இந்த நல்ல நல்ல சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அருள் புரிவான். வானவர்கள் என்ன செய்வாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானவர்களும் பூமியில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க, துவா செய்வார்கள், அல்லாஹ்விடம் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது ஆசிரியர் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸை கொண்டு வருகிறார். இன்னல்லாஹ வமலாஇகதஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அரதீன், வான இருக்கக்கூடிய எல்லாவுடைய படைப்புகளும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவுடைய படைப்புகளும் எது வரைக்கும் தெரியும் பாருங்க, பாருங்க சுப்ஹானல்லாஹ். ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா, ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா, பொந்திலே இருக்கக்கூடிய கூடுகளில் பொந்துகள் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட, சுப்ஹானல்லாஹ், எறும்பும் கூட, வஹத்தல் ஹூத், நீரில் கடலில் இருக்கக்கூடிய மீன் உட்பட. பாருங்க சுப்ஹானல்லாஹ். லயுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர, மக்களுக்கு ஹைரை, கல்வியை, மார்க்க அறிவை, நலவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க, துவா செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் அருள் செய்கிறான். அல்லாஹ் அருள். வானவர்கள், வானவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு சொல்லலுமா? நம்ம ஆரம்பத்தில் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க? முதலாவது யாருக்கு? நம்ம வீட்டுள்ளவங்களுக்கு, நம்ம மனைவி மக்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு. அவங்களுக்கு நம்ம உதுச்சீனத்தை பற்றி படிச்சு கொடுக்குறோம், தொழுகையை பற்றி படிச்சு கொடுக்குறோம், அகீதாவை படிச்சு கொடுக்குறோம், நல்லதை கற்றுக் கொடுக்குறோம் சொன்னா நம்ம ஒன்றை படிச்சு கொடுக்கும் பொழுதே அல்லாஹ் அந்த குடும்பத்தின் மீது அருள் செய்கிறான். ஒட்டுமொத்த வானவர்களும், எறும்புகள், மீன்கள், எல்லா படைப்புகளும் இவர்களுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்விடத்தில் துவா செய்தன்னு சொல்லி இதை விட ஒரு பாக்கியம், ஒரு ஒரு சிறப்பு இருக்க முடியுமா? அன்புக்குரிய, அதனால சொல்லுவாங்க, அறிஞர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது குர்ஆனை நம்ம என்ன செய்யணும், சரியான ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கணும், உஸ்தாத்மார் மூலமாக, முஅல்லிமாக்கள். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவை உங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர், ஒரு தாய் தந்தையர் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். ஏன் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா யாரு படிச்சு கொடுங்க? தாய் அல்லது தந்தை படிச்சு கொடுங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை. அடிப்படையான விஷயங்கள் நீங்க படிச்சு கொடுங்க. ஏன் காரணம் தெரியுமா? இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு புள்ள படிச்சுட்டேன்னு சொன்னா அதனுடைய வாழ்க்கையில முழுமையாக அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப அந்த எல்லா நன்மை யாருக்கு வரும்? பேரரசுக்கு வரும். வாங்கதா, ஒரு ஆசிரியர், ஒரு உஸ்தாத், முஅல்லிம் படிச்சு அவங்களுக்கு வரும். ஆனா நம்ம பேரண்ட்ஸை படிச்சு கொடுத்தா எப்படி எனக்கும், நமக்கு அந்த நன்மைகள் வரும். அதன் மூலமாக வரக்கூடிய எல்லாருக்கும் என்ன செய்யும், அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு 1 வயசோ 2 வயசோ வந்தா சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சு கொடுக்குறோமா? அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைக்கு என்ன படிச்சு கொடுக்குறது? முதலாவது படிச்சு கொடுக்குறது என்ன? ஏபிசிடி. நான் தப்புன்னு சொல்லல, வேணதா. முதலாவது நம்ம மார்க்கத்தை படிச்சு, முதல் பேசக்கூடிய வார்த்தை பிடிக்கணும், அல்லாஹ் என்ற வார்த்தை, பிஸ்மில்லா என்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த என்ன என்ன பாட்டுன்றீங்க, பாட்டுகளும் அடுத்தது வேறு வேறு விஷயங்களை படித்து சந்தோஷப்படுறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதில், அதை தேடுவதில், அதில் நம்ம செயல்படுத்துவதில் அல்லாஹு தஆலா இப்படியான இம்மை மறுமையுடைய சிறப்புகளை வைத்திருக்கிறான். இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள் நடைபெறும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷேக்